நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இவனா மறுபடியும் வந்துட்டானா? மணிப்பூர் மக்களுக்காக வருந்தி பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சது சரியில்லையாப்பா. இங்கே பரந்தூர்ல 1200 நாட்களாக மக்கள் போராடி கொண்டார்கள். அவர்கள் கண்ணுகளுக்கு ஏன் தெரியவில்லை? அதுக்கு காரணம் என்னுடைய ஞான கண்ணு இல்லடா, இது செத்து போற பூனை கண்ணு. மேல்பாதி கிராமத்தில் தொடர்ச்சியாக மக்கள் போராடுகிறார்கள். அது ஏன் அவர்கள் கண்ணுக்கு தெரியல? கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். மேல்மா கிராமத்தில் சிப்காட் வேண்டாம், எங்களுடைய விவசாய நிலத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று போராடுகிற அந்த விவசாயிகள் திமுக கண்களுக்கு தெரியலையா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். அங்கே கொடுமையான சட்டங்களை போட்டு பாஜக முடக்குகிறது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆனந்த் டெல்டும் டேவை, கௌரி லங்கேஷை முடக்குகிறது என்பது குறித்தெல்லாம் அண்ணன் பேசினாங்க. ஆனா இதே திமுக ஆட்சியில என் மீது 14 வழக்கு, குண்டர் சட்டம், பேசினாலே வழக்கு. நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. மீன் போட்டால் பாம்பு போட்டது போல கைது. இது கொடுமை ஆட்சி இல்லையா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீங்க மணிப்பூர் தெரியுது, தூய்மை பணியாளர்கள் இங்க கிட்டத்தட்ட 14 நாட்கள் போராடுறாங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம், முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்து போயிரு. ஆகஸ்ட் 15 இரவு கொடியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை அடித்து கைது செய்த அரசு இந்த கொடுங்கோல் அரசு, பாசிச அரசு. அது உங்க கண்களுக்கு தெரியல. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அங்க பிஜேபி என்ன பண்ணுதோ அது நீங்க திமுக பண்றீங்க. இந்த சுந்தரபாண்டியபுரம் படத்துல சொல்றாரு, அவங்க அங்க எப்படியோ இங்க நாங்க, அது மாதிரி பிஜேபி அங்க எப்படியோ இங்க திமுக. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா, என் உசுரை வாங்காதீங்க போங்க. அப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு கூட இருக்கு? கொள்கை ரீதியா, கோட்பாட்டு ரீதியா, சித்தாந்த ரீதியா மாற்றம் இருக்கு. ஆனா அடக்குமுறையில பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று இருக்கு? அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷ ஆட்சி, 4.5 லட்சம் கோடி கடந்து. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. 4 வருஷ ஆட்சி 5 லட்சம் கோடி கடந்து. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். மொத்தம் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ் மகன் திட்டம், புரட்சி பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம், பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இந்த திட்டத்தெல்லாம் போட்டு நீங்க 1000 ரூபாய் எந்த பெண்ணும் கேட்கல, ஆனால் அமைதியான வாழ்க்கையை கேட்கிறார். சத்தியமா ரொம்ப ட்ரபிள் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு கல்லூரி மாணவி கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. ஆனால் இவர்கள் சொல்றார்கள் பெண்களுக்கான ஆட்சி என்று. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். மரியாதைக்குரிய அண்ணன் தங்க தமிழ்ச்சனுடைய பாராளுமன்ற தொகுதியிலேயே கனிம வள கொள்ளையத்து போராடிய ஒருவர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இவர்கள் சொல்றார்கள் காவல்துறையின் பொற்காலம் என்று. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கடந்த வாரம் ராஜபாளையம் பக்கத்துல தேவதானம் அப்படிங்கிற கோயில்ல இரவு காவலாளிகள் 2 பேரு கோவில் உண்டியலை கொள்ளடிக்க வந்த கொள்ளை கும்பல் குத்தி கொலை செய்கிறது. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். மர்க்கா சொல்லு. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? கயத்தார்ல மதுபான கடையில இருந்து குடிச்சு கொண்டிருந்த 2 பேரை ஏற்கனவே கொலை வழக்கில் இருந்த ஒருத்தர் வந்து வெட்டி கொலை செய்கிறார். நித்தம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை. இதுதான் பாதுகாப்பான ஆட்சியா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது நியாயமா? இதன் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிற ஆட்சியா என்கிற கேள்வியை மரியாதைக்குரிய தங்க தமிழ்ச்சன் விடுறேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் அரை கிலோ 10. மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க தான் விஞ்சுவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிமுக ஊழல் செய்த அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரிக்க தானே நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாயை மூடிடுவான். வாயில புண்ணா
வாந்தி வருதா? ஊமையா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடநாடு கொலையாளிகளை கண்டுபிடிப்போம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைதியாயிருவோம். அதுதான் கிலோ 10 அரை கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த மாமன்றத்தில் எழுப்புறேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? அதே போல என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலியகால தம்பி லைலா மணி. கிளாமரப்பில் சேமப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோம்ல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நானும் போய் இருந்து சென்ட் சேவியர்ஸ் துரைமுருகன் அப்படின்னு போட்டீங்கன்னா சேவியர் ஸ்கூலு சென்ட் சேவியர் துரைமுருகன் போட்டுக்க போறேன். நீ கிண்டல் பண்ற? இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அது மாதிரி தம்பி சாட்டை, அது ஓட்டைனார். ஓட்டை தான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அது ஆளுகின தூண்டு. தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் 2012 நாங்க ஓட்டு கேட்டோம்னு. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2012 அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு. பாஜகவுக்கு மட்டும் இல்ல தம்பி, தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்டோம். ஏன் கேட்டோம்? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம். செங்கோட்டையனுக்கு ஓட்டு கேட்கல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க? சரி, கேப்டன் தமிழ்ச்சனுக்கு ஓட்டு போட்ட நாங்களே பிஜேபி பீட்டியம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன தேர்றாங்க? நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை சூம் பண்ணுங்கயா, பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 என்று நரேந்திர மோடி கிட்ட போய் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படி சேம் கொடநாடு அம்மா, உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. நக்கல்யா அவனுக்கு. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா.